இன்னொன்று, எது சமூக நீதி? எது சமூக நீதினா, வாக்கு வங்கி அரசியலில் எதை செஞ்சால் ஓட்டு கிடைக்குன்னு பார்க்குறது தான் வாக்கு வங்கி அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இதை செய்தால் 1 லட்சம் ஓட்டு கிடைக்கும். தஞ்சாவூருக்கு இதை செஞ்சால் கல்லர்கள் ஓட்டு போடுவாங்க, பெரம்பலூருக்கு செஞ்சால், அரியலூருக்கு செஞ்சால் வன்னியர் ஓட்டு போடுவாங்க, ஜனத்தொகை இருக்குது. விருதுநகருக்கு செஞ்சால் நாடார் போடுவாங்க. இப்படி பார்த்து பார்த்து செய்கிறது வெகுஜன அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஆனால் திருநங்கையில் எத்தனை பேர்? திருநங்கையில் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட முடியுமா? மலம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? ஊனமுற்றவர்கள் எத்தனை பேர்? அரவாணிகளாக இருந்தாலும், துப்புரவு தொழிலாக இருந்தாலும், ஊனமுற்றவர்களாக, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும், இவர்களுக்கெல்லாம் தேடி 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 சமூக நீதியை வழங்கிய கரம்தான் கலைஞருடைய கரம் என்றால் அது சமூக நீதி. ஜாதியில் பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்போல்லாம் நாங்கள் தொட்டுக்கிறோங்க, பேசிக்கிறோங்க. இப்போல்லாம் நாங்கள் எல்லா வீட்லையும் எல்லாம் சாப்பிட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு கொடுக்கறது மட்டும் தான் அந்த மனசு வரல. ஆனால் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கலாம், ஒத்துவீங்களா? ஒத்துருப்பாங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வீடு கட்டி தரேன்னா ஒத்துக்குவாங்களா? சொல்லிட்டு செஞ்சால் ஒத்துக்க மாட்டாங்க. வாக்கு வங்கி அரசியல், அதுக்கு எதிர்ப்பு வரலாம். ஆனால் சொல்லாமல் சமத்துவத்தை கொண்டு வந்து எல்லா ஜாதியும் ஒரு இடத்துல உட்கார வச்ச பெருமை கலைஞருக்கு தான் உண்டு. எனவே ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இதனால் நமக்கு வாக்கு வருமா, ஓட்டு வருமா என்று எதிர்பார்க்காமல், வாக்கு வங்கி அரசியலில் தன் சித்தாந்தத்தை, தன் கொள்கையை, தான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை நிறைவேற்றி காட்டுகின்ற ஆற்றல் இந்தியாவில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்றால் அங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விலகுகிறது. எழிலன் லேசாக தொட்டு காட்டினார். மகாராஷ்டிரத்துக்கு எல்லா எம்பிகளையும் கேட்டேன். நம்முடைய மூத்த தலைவர், மகாராஷ்டிராவின் மூத்த தலைவர் அண்ணன் பழனிமாணிக்கு தெரியும். அவருடைய புதல்வி நாடாளுமன்றத்தை எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. தினந்தோறும் பேசிகிட்டு இருப்போம். சுப்ரியா, அதுக்கிட்ட கேட்டேன், ஏமா அப்படி ஆச்சுன்னு கேட்டேன். பின்னணி அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சிவசேனா என்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை, அடையாளத்தை தளர்த்தி கொண்டதால், விட்டு விட்டதால் இவ்வளவு பெரிய தோல்வி. என்ன அடையாளம்? அவர் சிவசேனா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர். தன்னை இந்து என்று அடையாளப்படுத்தி கொண்டு அரசியல் செய்தார்கள். ஆனால் நானும் இந்து, இதைவிட பெரிய இந்துன்னு அவன் வந்துட்டான், பிஜேபி. அப்போ அந்த அடையாளம் போயிடுச்சு. உள்ளபடியே அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய அடையாளம் எது? நாங்கள் மராத்தியர்கள். சிவாஜியை கொண்டாடுகிறார்களே, எங்களுடைய இனம் மராட்டிய இனம், எங்களுக்கென்று தனித்த மொழி, எங்களுக்கென்று தனித்த அடையாளம், எங்களுக்கென்று தனித்த நாகரிகம், எங்களுக்கென்று பண்பாட்டு கூறுகள் என்று முன்னெடுத்து அரசியல் செய்திருந்தால் சிவசேனாவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடை வந்திருக்காது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் இருப்பதற்கு என்ன காரணம்? பிஜேபிக்கு என்ன புரியல? ஈரோடு பிரகாசத்தை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து, இல்லை நீங்கள் எல்லாம் கடவுள் இல்லைன்னு கட்சி இருக்க, நீ பொட்டு வச்சிருக்கேன்னாரு. அவர் பிறகு கட்சி வச்சு பொட்டு வச்சுருக்காங்க, ஆனால் நாங்கள் திமுக தாங்கன்னாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. மதத்தை எதிர்ப்பதற்கு, சாதியை எதிர்ப்பதற்கு நாங்கள் பெரியாரை தான் மனதில் வைத்திருப்போம். தனி மனித நம்பிக்கை அப்பப்போது வந்தால் நெற்றியில் வைத்துக் கொள்வோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் பெரியாரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற மன வலிமையை, துணிச்சலை ஒரு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். உங்களுக்கு தெரியுமா? நான் முதலமைச்சரே சொன்ன மகேஷ், கோவை விமானத்தில் சென்னைக்கு வர்றேன். சேகர்பாபுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் சேகர்பாபு துறையிலே இருந்த ஒரு நிகழ்வு. ஆலய வழிபாட்டுக்கெல்லாம், குடமுழுக்கெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆன்மீகவாதிகளாம் சேர்ந்து ஒரு கருத்தரங்கு போட்டிருக்காங்க. அதில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இனிமேல் நாங்கள் பாராயணம் செய்து தருவோம், பக்தி இலக்கியங்களை பரப்புவோம்னு தீர்மானம் போட்டாங்க. அது சேகர்பாபுக்கு சம்மந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே திராவிட இயக்கம் நிறுத்தி விட்டு எழுதினாங்க. என் பக்கத்தில் சமூகத்தால் முதலியார், நல்ல கதர் சட்டை, அருமையான சின்ன குங்குமம் போட்டு, வணக்கம்னார். வணக்கம் வச்சோம். திடீர்னு என்ன கேட்டார், நீங்கள் ஏங்க இப்படி ஆயிட்டீங்கன்னார். நீங்கள் ஏங்க அப்படி ஆகிட்டேன்னார். ஏன் என்ன, பொட்டு வைக்கிற எங்களை காப்பாற்றுறது நீங்கள் தானே கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் பொட்டு வச்சு பாராயணம் பண்ணால் நாங்கள் வீதிக்கு வந்துடுவோமே, உங்கள் அடையாளத்தை நீங்கள் ஏன் இழக்கிறீங்கன்னு ஒரு ஆன்மீகவாதி எங்களை பார்த்து கேட்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கட்டமைப்பை திராவிட இயக்கம் இங்கே உருவாக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.